உங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லாமல் இருக்கா? தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் பெறுவதற்கு சிஎம் செல் வெப்சைட் மூலமாக எப்படி மனு அளிப்பது, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். cmhelpline.tnej.org இதாங்க அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி முதல்ல உங்கள் ஃபஸ்ட் நேம் அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபைல் ஏ கிரீவன்ஸ்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு உங்களுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கலாங்க, மனு மாதிரி அளிக்கலாம். முதல்ல அட்ரஸ் கேட்டிருக்காங்க, உங்கள் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்டர் யுவர் ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பப்ளிக்காக கம்ப்ளைண்ட் பண்ண பொருளை இண்டிவிஜுவலான்னு கேட்டிருக்காங்க, இண்டிவிஜுவலை கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டுக்கான நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கிரீவன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக எனக்கு வீடு வேணும், வீடு இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழே கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே அது வருது அப்படின்னா இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு குறையின் வகை கிரீவன்ஸ் டைப் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ரெக்வஸ்ட் ஆர்டிபிஆர்னு இருக்க பாருங்கள், அதை நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு இதில் சப்டைப் கேட்டிருப்பாங்க. இதில் போனீங்க அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக் எது, அதுக்கப்புறம் உங்களுடைய பிளாக் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பிளாக் எதுவோ அதை செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் டிவிஷன் கேட்டிருக்காங்க, உங்கள் டிவிஷன் எதுவோ அது எல்லாமே நீங்கள் செலெக்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குன்னு கண்டிப்பாக டாக்குமெண்ட் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான். ஸோ சொந்தமாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பட்டா காப்பியோ ஏதாச்சும் இருக்கணும். எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து அட்டாச் ஃபைலில் போயிட்டு டாக்குமெண்ட், அதாவது உங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் நீங்கள் இப்போ எப்போ எங்கே வீடு கட்ட போகிறீங்களோ அதை கேட்குறீங்களோ அதுக்கு பட்டா காப்பியோ பத்திரமோ எல்லாமே ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு கீழே இருக்க பாருங்கள் சப்மிட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷனை வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கான அந்த மனு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மூலமாக. ஸோ வீடு இல்லாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். டேரெக்டாக எங்கே அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஊர் கிளர்க்கை பார்த்து அப்ளை பண்ணலாம், பிடிஓ ஆஃபீஸில் போயிட்டு அப்ளை பண்ணலாம், அல்லது ஸோ நீங்கள் வந்து கிராம சபை கூட்டு நடக்குதுன்னு அங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.